கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூரியகாந்தி செடி இருக்கு. இந்த செடிக்கு தண்ணி கொடுக்காததுனால இது காஞ்சி போயிடுச்சுங்க. இது போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கும் நம்ம அனுதினம் தேவையான உணவு தரலைன்னா அவனும் இப்படி காஞ்சி போயிடுவாங்க. நம்ம கேட்கலாம், செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னங்க? ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையானது ஜெபம், வேதம், அது ரெண்டுத்தையும் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்து கொண்டே இருப்பான். நம்ம சரீரத்திற்கு தேவையான உணவு, தண்ணீர் எல்லாம் தந்துட்டே இருக்கும். ஆனால் அநேக நேரம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்ம தரமாட்டோம். அதனால் நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இந்த செடி வதங்கியிருக்கோ அதே போல் நம்மளுடைய உள்ளான மனிதனும் வதங்கியிருக்கோம். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செடிக்கு டெய்லியும் தண்ணி கொடுத்து இதை ரெடி பண்ணணும்னு பார்த்து அதை ரெடி பண்ணும் போது அந்த செடி கொஞ்சம் நான் தண்ணி கொடுத்தோம் நல்ல பெருசாக வளர ஆரம்பிச்சு விழலை, ஸ்ட்ராங்காக இருக்கு. இதே போல தாங்க நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அன்றாடம் ஜெபத்தையும் வேதத்தையும் அவனும் ஆவிக்குரிய விதத்தில் எழுந்து கொண்டே இருப்பான், மேல் நோக்கி எழும்பி கொண்டே இருப்பான். மாமிசங்கள் நம்பிட்டு எழும்பும் போது நம்ம ஆவிக்குரிய மனிதன் நல்ல புஷ்டியாக இருக்கும். ஆனால் ஒரு நாட்களில் அவருடைய ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஜெபம் வேதத்தை நிறைய கொடுங்க, அவனையும் அனல் மூட்டி இந்த மாதிரி எழும்ப வைங்க.